உங்களுக்கு இருக்க பொட்டன்ஷியல் பிளேயிங் 11 அண்ட் ஸ்ட்ராங் ஸ்குவாட் இதான் லாஸ்ட் மேட்ச். இதுக்கப்புறம் 3 ஓவர்சீஸ் காம்பினேஷன் பிளேயர் வந்து போறாங்க. அதுவும் ஸ்ட்ராங்கா வின் பண்ணி கொடுத்த பிளேயர்ஸ் 3 பேர் போறாங்க. ஸோ இந்த மேட்ச் வின் பண்ணி அடுத்த மேட்ச் மேபி நம்ம குவாலிஃபயர் ஒன் போனாதான் அதுல ஏதாவது தோத்தா நம்ம சரி பண்ண முடியும்னு பார்க்க முடியும். ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப மஸ்ட் வின் கேமு. ரெக்கல்டன், பாஷ், அதுக்கப்புறம் வந்து வில்ஜாக்ஸ் போறதை வச்சு 3 பேர் யாரை ரீப்ளேஸ் பண்ணலாம், எங்க நம்ம அடி வாங்குறோன்றதை பாக்குறதுக்கு அவங்க குவாலிஃபயர் ஒன் தேவைப்படும். ஸோ ப்ராப்ளி இந்த கேம் அவங்க அதிகமா இல்ல இன்னும் எஃபர்ட் போட்டு விளையாடுவாங்க. பாஷ சாண்ட்னர் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. போன மேட்சே சாண்ட்னர் ஆடிட்டான். அந்த ரெண்டு பேட்ஸ்மேனை தான் ரீப்ளேஸ் பண்ணணும். நமக்கு கண்டிஷன்ஸ் தெரியாதுல்ல. அவங்க வந்து அகமதாபாத்லயும் முலன்புரியும் ஆட போறாங்க. முடிச்சிடுறேன். அகமதாபாத்தையும் முலன்புரியும் ஆட போறாங்க. உனக்கு ரெண்டு இடத்தையும் வந்து உனக்கு ரொம்ப வந்து ஸ்பின் ஃப்ரெண்ட்லியா இருக்கும்னு சொல்ல முடியாது. லாங்கர் கிரவுண்ட்ஸ் மட்டும் தான் உனக்கு அட்வான்டேஜே தவிர உனக்கு பிச் எப்படி இருக்கும்னு தெரியாது. பாஷ் வந்து உனக்கு அந்த 2 ஓவர் குரூசியலா இருக்காங்க. பட் மோர் ஓவர் பாஷோட பேட்டிங் டவுன் தி ஆர்டர் உனக்கு ஹெல்ப் பண்ணும். சாண்டர் வந்து ஐபிஎல் இது வரைக்கும் ப்ரூவன் ரெக்கார்ட்ஸ் கிடையாது. நல்ல பேட்ஸ்மேன் தான். பட் பாஷ் மாலி கொடுக்க முடியுமான்றது வந்து சந்தேகம் தான். அதனாலதான் நான் சொல்றேன் இந்த மேட்ச் மஸ்ட் வின் கேம். சோ தட் குவாலிஃபயர் ஒன்னுக்கு மும்பை போயிருவாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா அவங்களுக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்கு. ஒரு 4 ஸ்ட்ராங்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு பவுலிங்க்கு. பஞ்சாப் வந்து நிறைய இடத்துல வந்து தே ஸ்டில் ஹேவ் ஹோல்ஸ் டு ஃபில். எஸ்பெஷலி அந்த பவுலிங் டிபார்ட்மெண்ட்